கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்திற்கு மகிமை. உங்கள் அனைவருக்கும் என் ஸ்தோத்திரங்களை நான் தெரிவித்துக் கொள்ளுகிறேன். நமக்கு வெற்றி தரும் வேத வசனமும் பாடலும் என்ற இந்த நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்குரியதான வேத வசனம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த வாரம் முழுவதுமாக பரிசுத்த வாரம் என்று நாம் அனுசரித்து கொண்டு இருக்கிறோம். இந்த பரிசுத்த செவ்வாய்க்கிழமைக்காக நாம் தேவனுக்கு நன்றி சொல்லுவோம். இந்த நாளிலும் ஏசாயா 43:3 சொல்லப்பட்டிருக்கிறது, நான் இஸ்ரவேலின் பரிசுத்தரும் உன் இரட்சகருமாய் இருக்கிற உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை மீட்கும் பொருளாக எகிப்தியையும் உனக்கு ஈடாக எத்தியோப்பியாவையும் சேபாவையும் கொடுத்தேன் அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல சொல்றாங்க. நான் இஸ்ரவேலின் பரிசுத்தரும் உன் இரட்சகருமாகிய உன் தேவனாகிய கர்த்தர் எதுக்காகனா உன்னை மீட்கும் பொருளாக அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப கர்த்தர் நம்மளை மீட்கும் பொருளாக தான் அவர் சிலுவையில மரிக்க ஆயத்தப்பட்டு கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. ஏசாயா 45:11 சொல்லப்பட்டிருக்கிறது, இஸ்ரவேலின் பரிசுத்தரும் அவனை உருவாக்கினவருமாகிய கர்த்தர் சொல்லுகிறதாவது, வரும் காரியங்களை என்னிடத்தில் கேளுங்கள், என் பிள்ளைகளை குறித்தும் என் கரங்களின் கிரியைகளை குறித்தும் எனக்கு கட்டளை இடுங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. அப்படியாக கர்த்தருக்கே கட்டளையிட சொல்லுகிற ஒரே தெய்வம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மாத்திரம்தாங்க. ஹல்லேலூயா. அதனால அந்த தெய்வத்தை நீங்க வந்து பாருங்க, அவர் எவ்வளவு நல்லவர் என்பதை நம்மளால புரிந்து கொள்ள முடியும். நீங்க இருக்கிற இடத்திலே உங்க கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நோக்கி கூப்பிடுங்கள். கூப்பிடுகிற யாவருக்கும் அவர் சமீபித்து வருகிற தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. அதோடு முடிக்காதபடிக்கு சொல்லப்பட்டிருக்கிறது 1 பேதுரு 3ஆம் அதிகாரத்திலே 15வது வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தராகிய தேவனை உங்கள் இருதயங்களில் பரிசுத்தம் பண்ணுங்கள், உங்களில் இருக்கிற நம்பிக்கை குறித்து உங்களிடத்தில் விசாரித்து கேட்கிற யாவருக்கும் சாந்தத்தோடும் வணக்கத்தோடும் உத்தரவு சொல்ல எப்பொழுதும் ஆயத்தமாயிருங்கள். அல்லேலூயா. அப்ப நமக்குள்ள இருக்கிற பரிசுத்தராகிய நம் மீட்பராகிய நம்மை மீட்கும் பொருளாக அவருடைய ஜீவனை கொடுக்கும்படியாக வந்திருக்கிற தேவனை மற்றவர்கள் உங்களிடத்தில், அதாவது அந்த நம்பிக்கை, நித்திய நம்பிக்கை கொடுக்கிற தேவன் நமக்குள்ள இருக்கிறார் என்பதை அறிந்து மற்றவர்கள் நம்ம இடத்துல விசாரித்து கேட்கும் பொழுது, அப்படி என்ன உங்க கடவுள்கிட்ட விசேஷம் சொல்லி கேட்கும் பொழுது நாம் என்ன சொல்லணுமா, சாந்தத்தோடும் வணக்கத்தோடும் உத்தரவு சொல்ல எப்பொழுதும் நாம் ஆயத்தம் உள்ளவர்களாய் இருக்க வேண்டும் என்று தேவனுடைய வசனம் நமக்கு எச்சரிக்கிறது. ஆம் தேவ பிள்ளைகளே, இது எதற்காகனா நம்மளை மீட்கும் பொருளாக தான் அவர் ஜீவனை கொடுக்க வந்தார். எப்படிப்பட்ட ஜீவன் என்றால் அது நித்திய ஜீவனை கொடுக்கவே வந்தார். ஹல்லேலூயா. அந்த நித்திய ஜீவனை பெரும்படியான பாக்கியத்தை நாம் பெற வேண்டும் என்றால் அந்த பரிசுத்தரின் பாதையிலே நாம் கடந்து செல்ல வேண்டியது அவசியமான ஒன்றாய் இருக்கிறது. அப்ப என்னன்னா, அவருடைய ரத்தத்தினாலும் அவருடைய வசனத்தினாலும் நாம் ஒவ்வொரு நாளும் என்ன பண்ண வேண்டும்னா கழுவப்படக்கூடிய அனுபவம் நமக்கு இருக்க வேண்டியது அவசியமா இருக்கிறது. ஆமென். இதை உணர்த்தும் வண்ணமாக ஒரு பாடலை பாடி தேவநாமத்தை நாம் மகிமைப்படுத்தலாம். அல்லேலூயா. உன் பாதம் பணிந்தேன், என்னாலும் துதியேன், உம்மை அன்றி யாரை பாடுவேன் ஏசையா, உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே ஏசையா, உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே, உன் பாதம் பணிந்தேன், என்னாலும் துதியே, உம்மை அன்றி யாரை பாடுவேன் ஏசையா, உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே ஏசையா, எந்தன் உள்ளம் பொங்குதே. பரிசுத்தமே பரவசமே பரணி சருளே வரம் பொருளே, பரிசுத்தமே பரவசமே
பாடிட பாடல்கள் வீந்தளித்தேன். தேடினதால் கண்டடைந்தேன். பாடிட பாடல்கள் வீந்தளித்தேன். உன் பாதம் பணிந்தேன் என்னாலும் துதியே. உம்மை அன்றி யாரை பாடுவேன். ஏசையா உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே. ஏசையா உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே. புது எண்ணெயா புது பெலத்தா புதிய கிருபை புது கவியா. புது எண்ணெயா புது பெலத்தா புதிய கிருபை புது கவியா. நிரப்பினிதம் நடத்துகிறே. நூதன சாலமில் சேர்த்திடுவே. நிரப்பினிடம் நடத்துகிறே. நூதன சாலமில் சேர்த்திடுவே. உன் பாதம் பணிந்தே என்னாலும் துதியே. உம்மை அன்றி யாரை பாடுவே. ஏசையா உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே. ஏசையா உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே. காணிச்செடி நீர் நிலைத்திருக்கும். கொடியாயடியேன் படர்ந்திலங்க. காணிச்செடி நீர் நிலைத்திருக்கும். கொடியாயடியேன் படர்ந்திலங்க. கிளை நறுக்கி களை பிடுங்கி. கர்த்தரை காத்தென்னை சுத்தம் செய்தே. கிளை நறுக்கி களை பிடுங்கி. கர்த்தரை காத்தென்னை சுத்தம் செய்தே. உன் பாதம் பணிந்தேன் என்னாலும் துதியே. உம்மை அன்றி யாரை பாடுவே. ஏசையா உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே. ஏசையா உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே. ஆமென். அப்ப நம்ம பரிசுத்த ஆவியானவருக்குள்ளாக முழுக வேண்டும் என்றால் நமக்குள்ள இருக்கிற வேண்டாத காரியங்கள் எப்படி இப்ப பாடினது போல கிளை நறுக்கி களை பிடுங்கி கர்த்தரே காத்து என்னை சுத்தம் செய்தார் என்று சொல்றது போல ஆவியானவர் நம்மை சுத்தப்படுத்துவதற்கு நம்மை அர்ப்பணிக்கும் பொழுது நாம் அவருக்கு பரிசுத்தமுள்ள மனவாட்டிகளாய் நாம் எப்பொழுதும் ஆயத்தப்பட்டு கொண்டிருப்போம். அவரை குறித்து நம்மிடத்துல இருக்கிற நம்பிக்கை என்னன்னா இயேசு கிறிஸ்து தாங்க நம்ம நம்பிக்கை. அதை குறித்து மற்றவர்கள் கேட்கிறவர்களிடத்திலே நாம் என்ன பண்ணணுமா, சாந்தத்தோடும் வணக்கத்தோடும் மறு உத்தரவு சொல்வதற்கு ஆயத்தமுள்ளவர்களாய் நாம் இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. அப்படியாக நம் மனவாட்டிகளாய் ஆயத்தமுள்ளவர்களாய் இருப்போம், மணவாளன் நம் சந்திப்பதற்கு. ஆமென். அவர் பரிசுத்த மணவாளனாய் இருக்கிறார். அவர் நம்மளை பரிசுத்த மணவாட்டியாய் நம்மளை அழைத்து செல்லுவார். ஹல்லேலூயா. God bless you.